பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவனுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு காணப்பட்டால் அவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட குணங்கள்லாம் காணப்படும். என்னென்ன குணங்கள்? நீடிய சாந்தமாக இருப்பாங்க, தயவு உள்ளவர்களாக இருப்பாங்க, பொறாமை இல்லை, அவங்கக்கிட்ட பொறாமை இருக்காது, அவர்களை பற்றி அவர்கள் புகழ மாட்டாங்க, இருமாப்பாக இருக்க மாட்டாங்க, அயோக்கியமானதை செய்ய மாட்டாங்க, தற்பொழிவை நாடாதவர்கள், சினமடையாது, தீங்கு நினைக்க மாட்டாங்க, அநியாயத்தில் சந்தோஷப்பட மாட்டாங்க, சத்தியத்தில் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள், சகலத்தையும் அவர் தாங்குவார்கள், சகலத்தையும் அவர்கள் விசுவாசிப்பார்கள், சகலத்தையும் அவர்கள் நம்புவார்கள், சகலத்தையும் அவர்கள் சகிப்பார்கள். ஆமென். அன்பு தாங்க மிகப்பெரிய குணம். இப்படிப்பட்ட குணம் எல்லாருக்கிட்டையுமே காணப்பட வேண்டும். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த கட்டளை கூட, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீயே அன்பு கூறுவாயாக தான் என்ற அர்த்தம். இதில் முழு அதுவும் அடங்கிருக்கு. நாமே கோவப்படுவோமா, எரிச்சல் படுவோமா? இல்லை. நம்ம இடத்துல எப்படி அன்பு கூறமோ அதே போல் நம்ம பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.